வணக்கம் அன்பர்களே, வெல்கம் டு தி பவர் ஆஃப் யூனிவர்ஸ். ஆருத்ரா தரிசனம் என்றால் என்ன? திருவாதிரை நட்சத்திரம் சிவனுடனும் நடராஜருடனும் ஒப்பிட்டு கூடுவதற்கு காரணம் என்ன? இந்த நட்சத்திரத்தின் பெருவெடிப்பதான் நடராஜருடைய காஸ்மிக் டான்ஸ்க்கு உருவகப்படுத்துகிறாங்க. இந்த நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா சிகப்பு கலரில் இருக்கும். அதனால தான் சிவன் ருத்ரதாண்டவும் காஸ்மிக் டான்ஸ் எல்லாம் திருவாதிரை நட்சத்திரத்தோட ஒப்பிடுறாங்க. இந்த பிரபஞ்சத்திலேயே ரொம்ப சக்தி வாய்ந்த நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா திருவாதிரை நட்சத்திரம் தான். பிரபஞ்சத்தின் பிக் பேங் நடந்துச்சுன்னு சொல்றாங்க. அந்த கிராஷுக்கு ஒரு பெரிய காரணமே பார்த்தீங்கன்னா திருவாதிரை நட்சத்திரம் தான். இதுதான் நம்மளோட சோலார் சிஸ்டம் உருவாகிறதுக்கு ரொம்ப காரணமாக இருந்தது. அதனால தான் இதை நம்ம நடராஜரோட ஒப்பிடுறோம். இந்த நடராஜர் நடனமோ அந்த திருவாதிரை நட்சத்திரம் வெடிப்பின் போது நடந்த நடனம், அந்த மூமெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். தை மாதத்திற்கு முன் அந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் தான் இந்த நிகழ்வு நடந்ததாக குறிப்பிடுறாங்க. அதனால தான் தை மாதத்துக்கு முன்னாடி வர இந்த திருவாதிரை நட்சத்திரம் ஆருத்ரா விழாவை கொண்டாடுறாங்க. இந்த நட்சத்திரம் நம்மளுக்கு பூமியை நம்ம சோலார் சிஸ்டத்தை விட்டு 650 லைட் இயர்ஸ் தள்ளி இருக்கு. ஆனால் இந்த தை மாசத்துக்கு முன்னாடி வர இந்த திருவாதிரை நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சக்தி வாய்ந்தது. பிரபஞ்ச சக்தி அளப்பரியதாக இருக்கும். தை மாசத்துக்கு முன்னாடி வர அந்த திருவாதிரை நட்சத்திரம் பிறக்கிற அந்த டைமும் முடிகிற அந்த டைமும் நீங்கள் அந்த ½ நீங்கள் அந்த மெடிடேஷன் ட்ரை பண்ணிங்கன்னா நீங்கள் அந்த டைமில் நீங்கள் பண்ணுற மெடிடேஷன் நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அது உங்களுக்கு டக்குன்னு நடக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் எனர்ஜி ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்போ நம்மளுக்கு நீங்கள் எந்த நட்சத்திரத்தை பிறந்திருந்தாலும் இந்த திருவாதிரை நட்சத்திரம், அதாவது மாதம் இந்த திருவாதிரை நட்சத்திரம் அன்னைக்கு, அந்த ஆருத்ரா தினத்தை அன்னைக்கு அந்த நட்சத்திரம் பிறக்கிற அந்த 1 மணி நேரத்தில் வருகிற நேரத்துலையும் நட்சத்திரம் முடிகிற அந்த 1 மணி நேரத்தையும் நீங்கள் ஏதாவது மெடிடேட் பண்ணி உங்கள் என்ன தேவையானதை கேட்டிங்கன்னா அது டக்குன்னு நடக்கும். அதே மாதிரி தியானத்தில் நீங்கள் சேர்க்கணும்னா இந்த டைமில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப பெனிஃபிட்ஸ் கொடுக்கும். அதே மாதிரி நீங்கள் செய்கிற தொழிலை வெற்றி பண்ணணும், இல்லை உங்களுக்கு நிலைத்தது நடக்கணும்னா நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்கன்னு பாருங்கள். அந்த நட்சத்திரம் மாதத்தில் அந்த நட்சத்திரம் நம்ம இதாக அந்த பேஸ்க்கு ஒரு வாட்டி வரும். அந்த எந்த டைமில் உங்கள் நட்சத்திரம் வருதுன்னு பாருங்கள். அது அந்த பேஸில் 3 நாள் இருக்கும். அந்த டைம் நீங்கள் ஏதாவது புது தொழில் ஆரம்பிக்கிறதோ இல்லை புதுசாக தொடங்குறதோ இல்லை மெடிடேஷன் ஸ்டார்ட் பண்ணுறதோ உங்களுக்கு தேவையானதை கேட்டு பெறுறதோ நீங்கள் அந்த டைமில் கேட்டு பெற்றுக்கலாம். ஏன்னா அந்த நட்சத்திரம் ஆதிக்கம் உங்களுக்கு அப்போ பரிபூர்ணமாக கிடைக்கும். இந்த மாதிரி நீங்கள் பிரபஞ்சத்தின் நிறைய சூட்சமத்தை தெரிஞ்சு எப்போ நம்ம கேட்டு நம்மளுக்கு கிடைக்கும், எப்போ நம்ம கேட்டால் நேர்மறை என்ன அது டக்குன்னு நடக்கும்னு தெரிஞ்சு நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் செய்கிற ஒவ்வொரு செயலுமே வெற்றியாகும். இதனால தான் அந்த காலத்துலாம் பார்த்தீங்கன்னா எதை செஞ்சாலுமே நட்சத்திர பீதா செய்வாங்க. பிறந்த நாள் கொண்டாடாத இருந்தாலும் நட்சத்திர பீதா செய்வாங்க. பட் எந்த விஷயம் ஒரு நல்ல விஷயம் ஆரம்பிக்க தமிழும் அவங்களுக்கு என்ன பிறந்த நட்சத்திரமா அதுக்கேற்ற மாதிரி அந்த நாளில் தான் ஆரம்பிப்பாங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் நம்ம பர்த்டே கொண்டாடுறோன்னு சொல்லிட்டு நம்ம உண்மையான பர்த்டே நம்ம கொண்டாடுறது இல்லை. நட்சத்திரம் படி கொண்டாடுற பர்த்டே தான் உண்மையான பர்த்டேவாக இருக்கும். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு அப்பரிய சக்தி கிடைக்கும். அந்த டைமில் நீங்கள் ஒரு வேண்டுதல் வைக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நட்சத்திரம் உங்களுக்கு அந்த ஒரு விஷயம் நிறைவேற்றும். அதனால தான் நிறைய சொல்லுவாங்க ஆஸ்க் எ விஷ் வித் எ ஸ்டார் அப்படின்ற மாதிரி. ஸோ உங்களுக்கான தேவையை நீங்கள் உங்களுக்கான நட்சத்திரத்தை கேட்டு பெற்றுக்கலாம். அந்த நட்சத்திரம் மந்த்லியே எப்போ வருதுன்னு பார்த்து அந்த டைமில் நீங்கள் என்ன கேட்டாலுமே அது உங்களுக்கு அள்ளி கொடுக்கும். இனி உங்கள் நட்சத்திரத்தை கண்டுபிடிச்சி அது எந்த நாளில் வருதுன்ட்டு மாதத்தில் எந்த நாட்டில் வருதுன்ட்டு கண்டுபிடிச்சி உங்கள் தேவைகளை கேட்டு இந்த வெற்றிமயமிக்க வாழ்க்கையை வாழப்படுதுங்க. நன்றி, வணக்கம்.